जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बो फलसारपक्षितम् उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள், குருஜியுடைய ஆசீர்வாதங்கள். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில இந்த வாரத்திற்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது 12 ராசிக்கான விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த 12 ராசியில நமக்கு நம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமா எச்சரிக்கையா, இதை முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டம் இருக்கா, நமக்கு எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கை அப்படிங்கிறது இருக்கு. பணம், தொழில், வேலை, குடும்பம், இப்படி நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆரோக்கியம், பயணம், எதிரிகள், திடீர் செலவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய இருக்கு. எந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும்? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம எதுல கவனமா இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எந்தெந்த இடத்துல அவமரியாதைகள் ஏற்படும், எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொன்னாலே இந்த வார ராசி பலனாலே அந்த வாரத்துக்கான அந்த கிரகங்களை வைத்து நாம் சொல்லக்கூடியது. அதாவது இந்த வார ராசி பலன், இப்ப இந்த வார ராசி பலன் இப்ப நம்ம பார்க்கிறோம். இந்த வார ராசி பலன்ல கிரகங்கள் எப்படி இருக்கு? மேஷம் எடுத்து ரிஷபத்துல செவ்வாய், மிதுனத்துல புதன், அதே போல கடகத்துல சூரியன் சுக்கிரன், அடுத்ததாக சிம்மத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது, அதே போல கன்னில சந்திரன், அதே போல அடுத்ததாக கும்பத்துல ராகு, மீனத்துல சனி இருக்க. இதுதான் கிரக ராசி பலன்களை வச்சு நம்ம சொல்ல போறோம். அதுவும் இந்த வார ராசி பலன்ல மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துட்டார் யாரு? சூரிய பகவான். ஸோ அப்ப அதுக்கு வந்துட்டதுனால நம்ம இந்த சூரிய பகவான் கடகத்துல கர்க்கடக ராசி அப்படின்னு சொல்லுவா, தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவா. ஸோ வந்தாச்சு. அப்ப இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். மீனராசி நேயர்களை, அறிவால் செயல்பட வேண்டிய நேரம் இது. உன்னுடைய புத்தியை பயன்படுத்திக்கொள். உன்னுடைய புத்தியை நீ பயன்படுத்தினா நல்லது. அறிவால நீ உன்னுடைய விஷயத்தை இது பண்ணு. யாரையும் காயப்படுத்தாத, விரும்பாத உங்கள் குணத்தை சிலர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முயற்சிக்கலாம். இந்த மாதம் இரக்கம் காட்டும் இடத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடத்திலும் வித்தியாசம் தெரிந்து செயல்படுவது அவசியம். எந்த இடத்துல எச்சரிக்கையா இருக்கணும், எந்த இடத்துல எப்படி இருக்கணும், இரக்கம் காட்டுற இடத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கரெக்டா நீங்க இருந்துட்டா நல்லது. எல்லா இடத்திலும் வித்தியாசம் தெரிந்து நீ செயல்படணும். அப்பதான் உங்களுக்கு நல்லது. இன்னொன்னு, உன்னுடைய ராசிப்படி எடுத்துடணும் அப்படின்னு சொன்னா, அலுவலகத்துல நீ இப்படி ஒரு இடத்துல வேலை செய்யறேன்னு சொன்னா உங்கள் அமைதியை பலவீனமாக நினைத்து சூழ்ச்சி செய்யும் நபர்கள் இருக்கலாம். செய்த வேலையில் குறை கண்டுபிடித்து அவமரியாதை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி நடத்தலாம். நீங்கள் செய்யாத தவறுக்கு கூட விளக்கம் அளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். மற்றவர்களின் ரகசியங்களை சுமக்க வேண்டாம். இறுதியில் வீண் பழி உங்களுக்கு தான். தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிட்ட நமக்கு தான் தேவையில்லை. அதனால மீனராசி பொறுத்தவரை ஏற்கனவே ஓடிட்டு இருக்கீங்க, கஷ்டப்பட்டு இருக்கீங்க. என்னத்துக்கு? ஏற்கனவே சுப செலவு, ஜென்ம சனி, மீனம், மேஷ, ரிஷபம், மிதுனம், கடகம், 5 ஜாதகத்துல சுக்கிரன் குரு, சூரியன் குரு. ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்புகள்லாம் இருக்கு. உறவினர்களுக்காக கடன் வாங்கி உதவுவது பின்னர் சிக்கலாக மாறலாம். அம்மா சம்பந்தப்பட்டது, தாய் உடல்நிலை சம்பந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிக லாபம் தரும் முதலீட்டை நம்பி எதுலையும் போயிட வேண்டாம், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. வீட்டில் மறைத்து வைத்திருந்த விஷயம் திடீரென வெளிச்சத்திற்கு வரும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் நீங்க ஓரளவுக்கு சந்தோஷங்கள் வரும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா சிலருக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம், வெளிநாடு வாய்ப்பு, நிறைய நல்ல நல்ல சூழ்நிலைகள்லாம் வரும். அதே போல மீனராசி பொறுத்த அளவுக்கு அடுத்து வைக்கக்கூடிய அடி சிறப்பானதாக இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் நான் போறேன் அப்படின்னு சொன்னா அது நல்ல சிறப்பானதாக இருக்கும். அதே போல வேலை விஷயத்துல கவனமா இருக்கு. யாருக்கு எப்ப வேலை போகும், யாருக்கு எப்ப என்ன விஷயம் நடக்கும் தெரியாது. ஆனா நீங்க உங்களுடைய வேலையில நீங்க கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் பின்னர் வருத்தத்தை தரலாம். சோ உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் எடுக்காதீங்க. அவசரமாக வெளியே செல்லும் போது எதையும் மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. அதே போல நீங்க உங்களுடைய தூக்கமின்மை, மனச்சோர்வு, பாதம் மற்றும் கால் தொடர்பான பிரச்சனைகளில் கவனம் தேவை. அதிக கவலை உடல் நலத்தை பாதிக்கலாம். போதுமான ஓய்வும் தண்ணீரும் அவசியம். சோ என்ன சாப்பிடணும், எப்படி பண்ணணும், என்னென்ன செஞ்சுட்டா நல்லது. வீண் அலைச்சல் அதிகமா இருக்கும். அலைச்சல் திருச்சல் அதிகமா
அனுகூலமா இருக்கும். சில நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மீனராசி பொறுத்தளவுக்கு மனசுல ஒரு ஸ்ட்ரெஸ் ஓடிண்டே இருக்கும். என்னதான் பணம் சம்பாதிச்சாலும், என்னதான் ஒரு சில விஷயங்கள் பண்ணினாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அப்படியே நெருடலா தான் இருக்கும். சில விஷயங்கள்லாம் அலைச்சலா இருக்கும். தேவையில்லாத திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வரும். யாரையாவது திடீர்னு எடுத்தெறிஞ்சு பேசுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். தேவையில்லாம ஒரு கோவப்படுவீங்க, வீட்டுல யார்கிட்டயாவது கோவப்படுவீங்க. திடீர்னு ஏதாவது ஒரு சில சிக்கல்கள் திடீர்னு வந்து மறையும். ஸோ யாருக்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், எப்படி என்ன அப்படியே கொஞ்சம் கரெக்டா நீங்க மேலோட்டமா எப்படி இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பார்த்து கவனமா நடந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. கூடியமான வரைக்கும் தெய்வ வழிபாடுல நிறைய விஷயத்த இது பண்ணிக்கோங்க. குரு வழிபாடு நிறைய பண்ணுங்க, சிவ வழிபாடு பண்ணுங்க. கூடியமான வரைக்கும் இந்த ஆடி மாசம்ங்கிறதுனால அம்மன் வழிபாடெல்லாம் பண்ணினா கூட சிறப்பு தான். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அம்மன் வழிபாடெல்லாம் பண்ணினீங்கன்னா கூட உங்க ராசிப்படி சிறப்பாக இருக்கலாம். மீனராசி பொறுத்தளவுக்கு இப்ப ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. ஓரளவுக்கு சில விஷயங்கள் சரியா வருது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம், அதிர்ஷ்டமான வாரம் கிடையாது. எச்சரிக்கையாக இருக்க, ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் கரெக்டா இருக்கணும். ஸோ நான் கரெக்டா நீ மூவ் பண்ற, எந்த பிரச்சனை இல்லாம கரெக்டா நீ கொண்டு போறேங்கிறதுல நீ கான்பிடென்டா இருக்கணும். அப்பதான் சிறப்பு. சுபம். வாழ்க வளமுடன்.